சிறு குறு மளிகை கடைக்காரர்களே, டவுன் விநியோகஸ்தர்களே, கம்பெனி பிரதிநிதிகளே, அனைவருக்கும் வணக்கம். துரித காமர்ஸ் நிறுவனங்களால், குயிக் காமர்ஸ் நிறுவனங்களால் நம் வாழ்வாதாரத்திற்கு ஏற்பட்டிருக்கும் பாதிப்பை ஏற்கனவே நன்றாக அறிந்துவிட்டீர்கள். உடனடியாக நாம் செய்ய வேண்டியது முக்கிய காரணம் என்னவென்றால், வணிகர்களை துரிதமாக காப்பாற்றுவதற்கு தனிச்சட்டம் இந்த நாட்டில் தற்போது இல்லை. எனவே தற்போது நாம் உடனடியாக செய்ய வேண்டிய வேலைகள் என்னவென்றால், உங்கள் டவுனில் சப்ளையை எடுத்துக்கொண்டு வரும் செப்டோ, பிளிங்கிட் போன்ற நிறுவனங்கள், அமேசான் ஃப்ரெஷ்ஷு, ஃப்ளிப்கார்ட் போன்ற நிறுவனங்களில் நீங்கள் அந்த பைக்கில் எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள். அதெல்லாம் வாடிக்கையாளர்கிட்ட ஆர்டர் கிடைச்ச அப்புறம் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த ஆர்டரை அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க, இல்லை ஒரு சந்துக்குள்ளே இருக்கிற ஒரு வீட்டுக்கு தான் போய் சப்ளை கொடுப்பாங்க. அதனால் சிறு ஊர்களுக்குள்ள ஒரு 3-4க்கு மேலே நுழைவாயில் இருக்காது. ஆகையால் நீங்கள் அனைவரும் விழிப்பாக இருந்து செப்டோ போன்ற வண்டிகளில் வரும் நபர்களை பார்த்த உடனேயே 10-20 நபர்கள் நீங்கள் சேர்ந்து கொண்டு அவர்களை திருப்பி அனுப்பிவிடுங்கள். சப்ளை செய்ய விடாமல் திருப்பி அனுப்பிவிடுங்கள். அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள், 75 வருட பாரம்பரிய வாழ்வாதாரத்தை எங்களால் இழக்க முடியாது. உங்கள் நிறுவனங்கள் எங்களை வாழ்வாதாரம் இழக்கச் செய்யும் வணிக கொள்கைகளை கையாள்வதால் வேறு வழியே இல்லாமல் எங்கள் வாழ்வாதாரத்தை காக்க உங்களை தடுக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இதை போய் உங்கள் உயர் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிடுங்கள். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது என்ன நடக்கும் அப்படின்னாக்க, ஆர்டர் கொடுத்த வாடிக்கையாளர் ஃபோன் பண்ணி ஏன் இன்னும் சப்ளை வரலன்னு கத்துவாங்க. ஏன்னா இவன் தான் 10 நிமிஷத்துக்குள்ளே சப்ளை தரேன்னால அந்த கான்செப்டை உடைங்க. அவங்க கத்துவாங்க, இவனால் சப்ளை தர முடியாது. இவங்கெல்லாம் போய் கம்பெனியில் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. கம்பெனியில் வேறு வழி இல்லாமல் அவங்க உயர் அதிகாரிக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த உயர் அதிகாரிகள் அதுக்கப்புறம் ஒவ்வொரு டவுன் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கேஸ் பதிவு பண்ணுவாங்க. நாமளும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று நம்முடைய வணிக சங்க தலைவர்களை அழைத்து கொண்டு சென்று நம் வாழ்வாதாரத்தை இவர்கள் எப்படி நசுக்குகிறார்கள், அதுவும் நியாயமற்ற வணிக வழிமுறைகளை கையாண்டு எப்படி நசுக்குகிறார்கள் என்பதனை எடுத்து சொல்லி, எங்களுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கையும் உரிமையும் இதில் இருக்கிறது. ஆகையால் நாங்கள் உயிர் போனாலும் எங்கள் வாழ்வாதாரத்தை இழக்க வாய்ப்பில்லை, நிச்சயமாக தொடர்ந்து தடை செய்வோம் என்று ஆணித்தரமாக ஓங்கிய குரலில் நீங்கள் பதிவு செய்யுங்க. போலீஸ்லேருந்து அந்த செய்தியை உயர்மட்ட மாநில அரசியல்வாதிகளுக்கும் தேசிய அமைச்சகத்துக்கும் அனுப்பி வைப்பார்கள். அப்பொழுது இந்த அரசியல்வாதிகள் நம்மை நோக்கி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண திரும்பி பார்ப்பார்கள். நேர்மையான முடிவுகளை நிச்சயமாக எடுப்பார்கள் என்பதனை நீங்கள் ஆணித்தரமாக நம்பி இந்த போராட்டத்தில் உடனடியாக களமிறங்குங்கள். இன்னும் சில காலகட்டத்தில் February 4 நாம் குடும்பத்தோடு ஒவ்வொரு டவுனிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்ற ஒரு செயல்பாடையும் நாம் செய்ய உள்ளோம் என்பதனை பதிவு செய்கிறேன். நன்றி நண்பர்களே, தயாராகுங்கள், விரைவில் தயாராகுங்கள்.